ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் தி டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் பிரியன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். பாஜக இன்னும் கூட்டணியை கட்டமைக்கல சார். எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? இன்னும் அவங்க கஷ்டப்படுறாங்களா கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு? ஏன்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அதிமுக ஓரளவுக்கு ஃபார்மிடபிளா போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்களோட வியூவர்ஸ் கேட்க சொல்லி இருக்கிறாங்க, ஏன் இந்த தயக்கம், ஏன் பாஜக திணறுகிறதா, அப்படி இல்லைன்னா அண்ணாமலை அவரோட முதுமையற்ற அரசியலை காண்பிக்கிறாரா அப்படின்ற மாதிரி இந்த சைட்ல இருக்கிறவங்க கேட்க சொல்லி இருக்கிறாங்க. உங்க கருத்துக்கள் எப்படி சார்? பாஜக நேஷனல் லெவல்லே கூட்டணி இன்னும் கட்டமைக்கலையே சார். ஷெகாவத்தோட இருக்காங்க, அஜித் பவாரோட இருக்காங்க, அங்க பீகார்ல நிதிஷ்குமாரோட இருக்காங்க. ஏதாவது ஒரு சீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததா? இதுவரையும் வரலையே. இவங்க 3 பேர் தான் முக்கியமா இருக்காங்க. யூபியில மட்டும் இந்த சின்ன அப்னாதல், நிஷாந்த் பார்ட்டியோடலாம் அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆயிட்டாங்க. பெரிய பார்ட்டியோட இன்னும் ரீச் ஆகலையே அவங்க. அவங்க கூட சேர்ற ஜெயந்த் சௌத்ரி ஆர்எல்டி அவரே விலகி போயிட்டாரு. ஒரு ஆக்சுவலா அவரே தனியா போயிட்டாரு. முதல்ல சேர்றேன்னாரு, இப்ப விலகி போயிட்டார். அந்த விவசாயிகள் போராட்டம் பார்த்த உடனே நம்ம போய் பாஜகல சேர்ந்தா நம்ம ஓட்டும் போயிடுன்னு சொல்லிட்டு அவர் விலகி போயிட்டாரு. நான் எதுலையுமே இல்லை, இப்போ நடுநிலையா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் எதுல சேருவார் தெரியாது. இப்போ பாயிண்ட் என்னன்னா, நேஷனல் லெவல்ல பாஜகவே நீங்க ஷெகாவத்தோட நல்லா இருக்கீங்க, அஜித் பவாரோட இருக்கீங்கன்னா நீங்க சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாமே. நீங்க இத்தனை நேரம் மகாராஷ்டிராலே அனௌன்ஸ் பண்ணிருக்கலாமே, பண்ணலையே. ஸோ அதனால அங்க அகாலி தளோடும் நீங்க ஒன்றும் இப்ப இல்லைன்னு வச்சுக்கோங்க. அகாலி தளோடும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இப்ப ஏன் ஆந்திரால உங்களை கைவிட்டாங்க? பவன் கல்யாணம் தெலுங்கு தேசமும் உங்களை சேர்க்கவே இல்லையே இதுவரையும். கொஞ்சம் இடம் காலியா வச்சிருக்காங்க. பட் பிஜேபியோட சேரவே இல்லையே, அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகவே இல்லையே, பேசாம தானே இருக்காங்க. நேஷனல் லெவல்லயே பாஜகவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு போல் இருக்கு. அது இருக்கட்டும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதிமுக விலகி இருக்கு இல்லையா? அதிமுக விலகி இருக்கிற அதிமுக இந்த பக்கம் ஓபிஎஸ் தினகரன் தனியா இருக்காங்க. இவங்க நடுவுல இருந்த கட்சிகள் இருக்கு இல்லையா, அதாவது பாமக, தேமுதிக, இதெல்லாம் இந்த 2 கட்சிகள். அது தவிர அந்த ஒன்மேன் ஆர்மி இருக்குல்ல, வாசன், ஜான் பாண்டியன், இல்ல கிருஷ்ணசாமி, இல்ல தேவநாதன் யாதவ், அப்புறம் ஏசி சண்முகம், இவங்க எல்லாம் பாஜகவோட இருக்காங்க. அவங்க இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பெரிய அளவு அவங்களுக்கு தான் அது பெனிஃபிட். அதனால கட்சிக்கு ஒன்றும் பெரிய பெனிஃபிட்லாம் கிடையாது. வாசன் உட்பட, வாசன்லாம் 4 சீட் கேட்கறாங்க. ரொம்ப வேடிக்கையா இருக்கு, சிரிப்பா இருக்கு. வாசன் 4 சீட் கேட்கறதெல்லாம் ஒரு பாலகர் சொல்றாரு போலயே. சைக்கிள் சின்னம் தான் இப்போ 4 சீட் வேற கேக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பாலகரில் ஒண்ணுல பாஜக நிலைமையை பார்த்தா பரிதாபமா இருக்கு. 4 சீட் இவங்க போய் அவர் ஆபீஸ்ல பேசுறாங்க. நேஷனல் பார்ட்டி, இவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி, இவங்க போய் அவங்க ஆபீஸ்ல பேசுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க பாஜகவோட மீண்டும் இணையறதா வேண்டாமா, இல்ல அவங்க மோடியை எதிர்த்து கடுமையாக களமாடுவார்களா, இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆக்சுவலா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இன்னும் தெளிவாகல. ஆக்சுவலா பாஜகவுடைய பாயிண்ட் என்னன்னா, அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு ஒரு வயபிளான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம திமுகவை எதிர்கொண்டால் ஒரு 5 தொகுதிகள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது அவர்கள் கருத்து. இதுல நடுவுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? உங்களோட கணிப்பு எப்படி சார் இருக்கு? ஏன்னா நல்ல இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இது மாதிரி அதிமுக, அப்புறம் ஓபிஎஸ் தினகரன், அப்புறம் இந்த தேமுதிக, பாமக எல்லாம் அரவணைத்துக் கொண்டு எல்லோரையும் ஒன்றாக இணைத்து ஒரு கூட்டணியை கட்டமைத்தால் இந்த வாட்டி கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். திமுக அரசுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்குபன்சி ஃபேக்டரை கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, பல தடவை பிரதமர் வராரு, அதிகாரம்லாம் அதிகமா இருக்கு, அண்ணாமலை பாத யாத்திரை போனதுல ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதா சொல்றாங்க. அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 தொகுதிகளில் ஒரு கடுமையான போட்டி உருவாக்கி ஒரு 3லேருந்து 5 தொகுதிகள் வரையுமாவது வெற்றி பெறத்துக்கான முயற்சிகள் இறங்கலாம். அதுதான் பாஜக ட்ரை பண்றாங்க. அதுக்கு நடுவில் இவரு ஒரு கண்டிஷனை போட்டார். இவர் எதுக்கு விலகி வந்தார் பாஜகன்னு தெரியல. எடப்பாடி அவரே குழப்பமா இருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அப்படியே ஏதாவது ஒரு கண்டிஷன்ல சேர்ந்தா கூட ஓபிஎஸ்சியும் தினகரனையும் சேர்க்காதீங்க, அவங்கள சேர்க்கலன்ற ஒரு முடிவு எடுத்துட்டு என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பாக்குறேன். அப்ப ஓபிஎஸ் தினகரன் சேர்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். அப்போ இன்னும் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கா சார் உங்களுக்கு அதிமுகக்கும் பாஜகவுக்கும்? போன வாரம் வரையும் கூட வேலுமணி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. பியூஷ் கோயலோட, நிர்மலா சீதாராமன் போன வாரம் வரையும் பேசியிருந்தாரு சார். அவங்க ஒரு செட்டு பேசின்னு தான் இருக்காங்க, பாஜகவோட பேசின்னு தான் இருக்காங்க. இவங்க பாஜகவை அட்டாக் பண்றதே இல்லையா? மத்திய பாஜக அட்டாக் பண்றாங்களா? மோடி தமிழ்நாட்டுக்கு 1 பைசா கொடுக்கலன்றது ஏதாவது பேசுறாங்களா? ஒண்ணுமே பேசலையே, எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே. நிதி கொடுக்காதது பத்தி பேசுறாங்களா? அதுக்கு உத்தரப்பிரதேஷ்க்கு அதிகமா நிதி கொடுத்து தமிழ்நாட்டுக்கு நீங்க கம்மியா கொடுத்துருங்களா, அதை பத்தி பேசுறாங்களா? தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்களா, அதை பத்தி பேசுறாங்களா?
தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் போய் பேசிட்டு போறாரு மோடி. அங்க ஒரு பைசா கொடுக்காத போய் பேசிட்டு போறாரு. அதை பத்தி பேசுறாங்களா? ஒண்ணுமே பேசலையே. எடப்பாடி மோடின்ற வார்த்தையே பேச மாட்டேன்றார். பட் மோடி அவருக்கு எடப்பாடின்ற கிரெடிபிலிட்டி வார்த்தையே பேச போயிடுமே மாட்டேன். சார். திருப்பி பாஜகவுக்கு போனான்னா அரசியல்ல வந்து மக்கள் எப்படி கிரெடிபிலிட்டி சார் முக்கியம் இல்ல நம்புவாங்க? சார். 2 பார்ட்டிலையும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஒன்னா ம், இருந்தாதான் வெற்றின்னு நினைக்கிறாங்க. 2 பார்ட்டிலையும் என்ன நினைக்கிறாங்க? அதிமுக தனியா போய் தோத்தா இபிஎஸ்க்கான எதிர்காலம் காலி ஆயிடும். ம், பாஜக தோத்தா தமிழ்நாட்டுல பாஜக அண்ணாமலை வளர்த்ததா சொல்ற பாஜக ஒண்ணும் இல்லாத ஆயிடும். ம், கூட்டணியில அட்லீஸ்ட் சில தொகுதிகளில் நல்ல ஓட்டு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ம், செல்வாக்கு ஏறி இருக்குன்னு காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இவங்க தனியா தான் நிப்போம். ஏன் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? நம்ம தனியா நின்னா வந்து சிறுபான்மையோர்லாம் அப்படியே வந்து ஓட்டை கொட்டிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. அது யாரும் வந்து ஓட்ட கொட்ட மாட்டாங்க. எந்த சிறுபான்மையில கேட்டாலும் அவர் எப்படி சார் நம்புறதுன்றாங்க. அவர் என்னைக்கு ம், போய் மோடியை போய் காலை பிடிப்பாரு நமக்கு தெரியாது. அவர் ம், எப்படி சார் நம்ப முடியும்? அவர் இன்டைரக்டா ஒரு கனெக்ஷன் வச்சுன்னு இருக்காரு. அவர் எப்படி நம்ப முடியும்னு கேக்குறாங்க. அவரும் எதிர்க்கிறது இல்லையே. சீரியஸா எடப்பாடி ஒண்ணும் எதிர்க்கிறது இல்லையே. 10 வருஷ பாஜக ஆட்சியை விமர்சிப்பாரா எடப்பாடி? மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தைரியமா சொல்லுவாரா எடப்பாடி? சொன்னாருன்னா அவருக்கு ஆன்டி மோடி ஓட்டெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ம். சொல்லுவீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டோம். தமிழ்நாட்டு நலன் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். அப்படின்னா, ஏன்பா நீங்க தானப்பா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, பாஜகவோட நாங்க ஒரு இணக்கமா இருந்தோம். 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தோம். அப்படிலாம் ஜல்லிக்கட்டெல்லாம் கொண்டு வந்தோம். எல்லாம் நீங்க தானே சொன்னீங்க. ஆமா. இன்னைக்கு வந்து திடீர்னு தமிழ்நாட்டு நலன்களை வந்து தேசிய கட்சிகள் புறக்கணிக்கின்றன இன்னைக்கு சொல்றீங்களே. அன்னைக்கு சொன்னது உண்மையா? இன்னைக்கு சொன்னது உண்மையா? உங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்கு. அண்ணாமலை இருக்கணுமா வேண்டாமா தலைவரா? அண்ணாமலைய பத்தி விமர்சனம் பண்றீங்க. அவரு உங்கள ஜெயலலிதாவ பத்தி மோசமா பேசிட்டாருன்னு. அண்ணாமலை தூக்கணும்ன்றது உங்க கோரிக்கையா? இல்ல 26ல உங்கள சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணுமா? இல்ல உங்க தொண்டர்கள் வேணாம்னு சொன்னாங்களா? எல்லாம் பல கேள்விகள் இருக்கு. எதுக்கும் பதில் கிடையாது. எல்லாம் ம், குழப்பம். அவங்களுக்கு என்னன்னா ஓபிஎஸ்சி, இபிஎஸ்சின்னு சேர்க்காதீங்க. சேர்க்காத இருந்தா நான் உங்கள கன்சிடர் பண்றேன். பாஜக என்ன சொல்லுது? அது மாரி முடியாது. யோசிக்கிறோம் நாங்க. அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல இவங்க தனியா போயிட்டு என்ன பண்றாங்க, கொஞ்ச நாளைக்கு திமுக கூட்டணிய கொஞ்சம் கலக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு விஷயத்துல இறங்கியிருக்காங்க. திமுக கூட்டணியில ஏதாவது காங்கிரஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வரும். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். இல்ல மதிமுகவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். நம்ம ஏதாவது குட்டைய குழப்ப முடியுமான்னு அங்க தனியா அதுவும் பாஜகவோட அஜெண்டால ஒரு பகுதி தான் அதுவும். ம். பாஜகவோட அஜெண்டா ஒரு பகுதி தான். திமுக அணிய குழப்புறதும் வந்து பாஜக அணியோட அஜெண்டால ஒரு பகுதிய தான் எடப்பாடி செஞ்சுட்டு இருக்காரு. சரி. அது இப்போ மறுபடியும் போய் சேர்ந்தாலும் வந்து அது அவங்க அவங்களுடைய நன்மைக்காக தான் இருக்கும். இப்ப ம், தனியா இருந்து பாலிடிக்ஸ் பண்றதும் கிட்டத்தட்ட பாஜகவுடைய ஐடியாவின்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து இதுல ஒண்ணும் பெரிய எடப்பாடியோட இந்த செயல்பாடுகள்னால அவருக்கும் லாபம் இல்ல, பாஜகவுக்கும் லாபம் இல்ல. இந்த செயல்பாட ஏன் அவர் செய்றாருன்றது எல்லாரும் யோசிக்கிறாங்க. யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. 2வது இவர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார். ம். பாமக, தேமுதிக 2மே பாஜகவோடையும் பேசிட்டு இருக்காங்க. பாஜகவோடையும் பேசிட்டு இருக்காங்க. யார் அதிகமா சீட்டு, யார் ராஜ்யசபா, யாரு வந்து போ தேமுதிக ஏதோ தேர்தல் ஒரு அக்ரீமென்ட்க்கு வந்துட்டதா வந்து நியூஸ் எல்லாம் வருதே சார். 2 பேரும் வந்து ஒரு அக்ரீமென்ட்க்கு வரல. யார் தேமுதிகவும் வரல. நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வர சமயத்துல இன்னைக்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. ம். அப்புறம் பிரைம் மினிஸ்டரோட கோபத்துக்கு ஆளாயிடுவாங்க. அதனால வரமாட்டாங்க. அவங்க சரி. வந்து 2 பக்கமும் பேசிட்டு இருக்காங்க. பாமகவும், தேமுதிகவும். ம், ஏன்னா, இங்க வந்து எடப்பாடி வந்து தனியா போற லெவல்ல தனியாவே போறாரு. அவரு வந்து பாஜக வந்து ஓபிஎஸ்ஸ கைவிட மாட்டேன்னு சொல்ட்டாங்க. இல்ல தினகரன கைவிட மாட்டேன்னு சொல்ட்டாங்க. இவர் தனியாவே போறாருன்னு வச்சுக்கோங்க. ம், தனியா போனாருன்னா, இவர் வந்து பாமகவ அல்லது தேமுதிகவ இழுத்தாருன்னா, அத பாஜக வேடிக்கை பார்த்துன்னு நினைக்கிறீங்க? நம்ம ம். கூட்டணிய வீக் ஆக்குறாரு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அவங்க? நிச்சயமா. சாதாரண ஒண்ணும் இல்லாத பல ஊர்ல வந்து எதிர்க்கட்சி அரசாங்கத்தையே கவுத்துன்னு இருக்காங்க. இமாச்சல பிரதேசல எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ராஜ்யசபா எலக்ஷன்ல என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். ஜார்க்கண்ட் கவர்மெண்ட்ட கவுக்க பார்த்தாங்க. இப்ப இமாச்சல கவுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எதிர்க்கட்சி ஆள்ற மாநிலங்களே கலைக்கும்போது, ம். நீங்க வந்து அவங்க கூட்டணி கட்சிய நீங்க இழுத்து அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அவங்க என்ன கை பூ பிரிச்சுட்டு இருக்குமா அவங்க கையு, பாஜக கையு? ஏன் சார் உங்க 2 கட்சிய நீங்க இழுத்துன்னு போனீங்கன்னா பார்த்துட்டு இருப்பானா அவன்? அவங்க எப்படி சார் பார்த்துட்டு இருப்பாங்க? அவங்க கூட்டணி பலவீனமா இருந்தா அவங்க பார்த்துட்டு இருப்பாங்களா? எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க சொல்லுங்க? நீங்க என்ன அவ்வளவு பெரிய பாஜகவோட நீங்க ஒரு பலம் பொருந்திய கட்சியா இருக்கீங்களா நீங்க? உங்க வோட் பெர்சன்டேஜே குறைஞ்சு போச்சுன்னு டைம்ஸ் நவுல சொல்றாங்க. வேறு பல கருத்து கணிப்புலாம் சொல்லிட்டு இருக்கு. நீங்க ஜெயலலிதா கிடையாது நீங்க. அப்ப நீங்க வந்து பாமகவையும், தேமுதிகவையும் இழுக்கிறதுக்கான முயற்சியில இறங்கினா, பாஜக பார்த்துட்டு இருக்குமா? அது ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லி கன்டெஸ்ட் போயிட்டு இருக்கு சார். நட்பு போட்டி ஏதோ போயிட்டு இருக்கு. ம். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லி கன்டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அது ம். ஃப்ரெண்ட்லி கன்டெஸ்ட்டாவே இருக்குமா? இல்ல பிரிஞ்சே போட்டி போடுவாங்களான்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேள தேர்தல் அனவுன்ஸ்மென்ட் வந்த அப்புறம் தான் அது தெரியும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு ஏதோ அனவுன்ஸ்மென்ட் வந்திருக்கான்னு தெரியல. வந்தா தான் தெரியும்னு நெனைக்கிறேன். இல்ல 9ஆம் தேதி இன்னும் வருமா? எந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்டும் வரல சார். பட் இருந்தாலும் வந்து அதிமுக வந்து எஸ்டிபிஐ, புதிய பாரதம், மூவேந்தர், அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணசாமியோட கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி எல்லாத்தையும் பேசிட்டதாவும் சொல்றாங்க.
அவங்கெல்லாம் ஒவ்வொரு சீட்டு அவங்க வந்து ரெட்டை சின்னத்திலேயே வந்து நிக்க போறதாவும் வந்து அறிவிப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கா? அப்படியே அவங்க தனியாவே போறதா வச்சுக்கலாங்க. ஏதோ ஒரு ஈகோ கிளாஸ், ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா தனியாவே போறதா வச்சுக்கலாம். போய் உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? நீங்க தோப்பீங்க. கொங்கு மண்டலத்திலேயே தோப்பீங்க. கொங்கு மண்டலத்திலேயே வந்து ம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது உங்க கொங்கு வேளாளர்கள்லாம் எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சென்ட்ரல்ல மோடி ஆட்சி வரணும். இது தேர்தல் எதுக்கான தேர்தல் சார்? மோடி இருக்கணுமா வேண்டாமான்ற தேர்தல் தானே. மோடி கன்டின்யூ பண்ணணுமா வேண்டாமான்ற தேர்தல் தானே. அந்த ஆமா. தேர்தல்ல உங்களுடைய நீங்க ஸ்டாலின பத்தி பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்கு நேரம் இருக்கு? மோடி ம். 10 வருஷத்துல என்ன பண்ணாரு? என்ன பண்ணல? அவர் என்ன கோட்ட விட்டார்? கோட்ட விடல. அவர் வேணுமா? வேண்டாமா? ஒரு அணி வேணும்னு சொல்லுது. இன்னொரு அணி வேண்டாம்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய பாயிண்ட் என்ன? நாங்க தமிழ் மக்களுடைய குரலை எதிரொலிப்போம். அதெல்லாம் இருக்கட்டும்பா. மத்தியில இந்தியா வாழ்றதுக்கு மோடி கன்டின்யூ பண்ணணுமா? வேண்டாமா? அதுக்கு உங்க பதில் என்னப்பா? ஃபோக்கஸே இல்ல. ஃபோக்கஸ் இல்லாத நீங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போனீங்கன்னா எப்படி ஓட்டு வாங்குவீங்க? சான்ஸே இல்ல. இப்ப சொல்லலாம் சார். தமிழ்நாட்டில் நாங்கள் திமுக தமிழ்நாட்டில் நல்லா வெற்றி விட்டது. இதெல்லாம் பேசலாம். எல்லாம் 26 எலக்ஷன்ல பேசுங்க. ஓரளவு எடுபடும். அது ம். மாநில கட்சி நீங்க ஓரளவு திமுகவை எதிர்த்து பண்ணலாம். இன்னைக்கு திமுகவுடைய பார்வையும் பாஜகவை நோக்கி தான் இருக்கு. ஏன்னா பாஜக கவர்மெண்ட் தான் திமுகவுக்கு எல்லா விதமான தொந்தரவும் குடுக்குறாங்க. ம். கவர்னர் மூலமா குடுக்குறாங்க. நிதி குடுக்காததன் மூலமா குடுக்குறாங்க. பல விஷயங்கள் அதிகாரத்த புடுங்குறாங்க. மோசமான விமர்சனங்கள அவங்க மேல வைக்கிறாங்க. திமுகவ ஒழிக்கணும்னு சொல்றாரு பிரதமர். ம். அப்படிலாம் இருக்கும்போது நேச்சுரலி பாசிச பாஜக மீண்டும் வரக்கூடாது. மோடி மீண்டும் வரக்கூடாதுன்னு இந்தியா கூட்டணி ஸ்டாலின் உட்பட டெய்லி அறிக்கைய விட்டுட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்ப. அப்படி ம். இருக்கும்போது அங்க அதிமுகவுக்கு என்ன வேலை இருக்கு? 2 பெரிய மல்யுத்த வித்வான்கள் போட்டி போடும்போது, நான் ஒரு ம். உதாரணத்துக்கு சொல்றேன். அதுக்குன்னு பாஜகவ மல்யுத்த பெரிய இது மல்யுத்த வீ வீ வீரர்ன்னு நான் சொல்லல. ஒரு ம். மல்யுத்த வீரர்கள்லாம் ஒரு 2 பேருக்கு நடுவுல ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கும்போது, நீங்க வந்து நீங்க அந்த போட்டியில ஒரு பங்குதாரரா இல்லாம, நீங்க ஒரு பார்வையாளரா போயிடுவீங்க. அதிமுக. 2வது பெரிய கட்சி இல்ல சார் தமிழ்நாடுல. அவங்க சொன்னா அது அப்ப கேட்கறதுக்கு சார். அப்ப ஜெயலலிதா ஒரு இருந்தபோது இருக்கு. சார். இப்போ ஜெயலலிதா இருந்தபோது. இப்போ ம். ஓபிஎஸ், டிடிவிலாம் தனியா போன பிறகு, சசிகலா தனியா போன பிறகு, எடப்பாடி தன்னை தனிப்பெரும் தலைவராக அறிவித்த பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். ம். உங்களுடைய ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. வர கருத்து கணிப்புலாம் நீங்க 18%, 17% சொல்லுது. உண்மை என்னன்னு தெரியாது. அதனால சவுத்ல உங்களுக்கு என்ன? ஓபிஎஸ், தினகரன் இருந்தா அந்த ஓட்ட அவங்க வாங்கின்னு போயிடுவாங்க. இங்க கொங்குல வந்து மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க கொங்கு வேளாளர்கள். மத்த ஜாதியெல்லாம் வந்து திமுக அணிக்கு போயிடுவாங்க. அது வந்து கவுண்டருக்கு எதிரா இருக்கிறவங்கலாம் மத்தவங்கலாம் திமுக அணிக்கு போயிடுவாங்க. ம். சாலிடா வந்து வன்னியர்கள் பகுதியில வன்னியர்கள், கொஞ்சம் வன்னியர்கள், வன்னியர்கள் அல்லாதவர்கள், தலித்துகள், சிறுபான்மையோர் ஓட்ட வாங்கி திமுக வின் பண்ணிடும். அங்கேயும் சரி, சவுத்லயும் அதே மாரி தான். ம். அங்கேயும் வந்து கம்யூனிட்டி வைஸா டிவைட் பண்ணும்போது, திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஓட்டு 4ஆ பிரியுது சார். சீமான் பிரிக்கிறாரு, பாஜக பிரிக்குது, அதிமுக பிரிக்குது. இப்படி 3 ஓட்டு 3 விதமா பிரிஞ்சா, திமுகவுக்கு எதிரான ஓட்டு பிரிஞ்சா, ம். திமுகவுக்கு ஆதரவான ஓட்டு பிளஸ் ஆன்டி மோடி ஓட்ட வாங்கி ஈஸியா வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமா. அதுதான் அடிப்படையான விஷயம். அது ரொம்ப பேசிக்கான விஷயம். ம். அதிலும் தலித்து, அ சிறுபான்மையோர் சாலிடா இருக்காங்க. ஒரு 18, 18 ப 18 ஒரு 12, 30% சாலிடா இருக்காங்க சார். அது 25% வச்சுக்கோங்க. மேல இன்னொரு 10%ஓ, 12%ஓ, 15%ஓ திமுக ஆதரவு ஓட்டு பல்வேறு கம்யூனிட்டில இருந்து வந்தா 40% நெருங்கிடும். உங்களுக்கு நீங்க 3 பேர் தனித்தனியா போட்டி போட்டீங்கன்னா, சீமான் 7%, பாஜக ஒரு 12%, அதிமுக ஒரு 16 பெர்சென்ட் 18 இதோட தான் நிக்குமே தவிர, நீங்க 2 பேரும் ஒண்ணா வந்தீங்கன்னா, அதிமுக, பாஜக ஒண்ணா வந்தா, ம். மத்த எல்லாரையும் தேமுதிக, பாமக எல்லாரையும் சேர்த்துன்னு வந்தா, ம். திமுகவுக்கு செமையான ஒரு ஃபைட்ட குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ம். நீங்க பிரிஞ்சு நின்னது நீங்க பிரிஞ்சு நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, திமுகவுடைய வெற்றி 40க்கு 40 சுலபம். சார் இதே சமயத்துல வந்து இன்னைக்கு பிரேமலதா ஒரு அறிக்கையை விட்டிருக்காங்க. பாஜக சேர்வதற்கு முன் எல்லா அரசியல் கட்சிகளும் யோசித்து பார்க்க வேண்டும் அப்படின்ற மாரி வேற சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய அவங்க அவங்க சொந்த விஜயகாந்துக்கு விஜயகாந்துக்கு வந்து பத்மபூஷன்லாம் குடுத்தாரே இப்போ பிரதமர். அதுக்கு ஆமா, அவர பத்தி ஒரு கட்டுரை கூட எழுதினார்ன்னு நெனைக்கிறேன் தினத்தந்தியில. ஆமா. அதெல்லாம் ம். எழுதினாரு. அவர பத்தி ரொம்ப பிரைஸ் பண்ணி ஆகா, ஓஹோலாம் சொன்னாரு. ஓட்டு வாங்கணும்னா பிரைம் மினிஸ்டர் என்ன வேணா பேசுவாரு. ஜெயலலிதாவ புகழ்வாரு, எம்ஜிஆர புகழ்வாரு. 2016ல ஜெயலலிதா ஊழல்வாதி. 2023ல ஜெயலலிதா சிறந்த நிர்வாகி. எல்லாம் பாருங்க எப்படி பிரதமர் மாத்தி மாத்தி பேசுறாரு பாருங்க. ரொம்ப ம். ஓட்டுன்னா என்ன வேணா பேசுவாரு. அவங்க தலைவர்கள சொல்லி இங்க ஓட்டு வாங்குறதுக்கு அவருக்கு இது இல்ல. ம். எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்ல. யாருக்கும் ஷியாமா பிரசாத் முகர்ஜிய தெரியாது. தீனதயாள் உபாத்யாய தெரியாது. எது யாரையும் தெரியாது. இங்க இருக்கிற மத்த தலைவர்கள புடிச்சு வச்சுன்னு அவங்கள ஒரு அதான் இன்னைக்கு கேட்கிறாரு ஜெயக்குமார். வெட்கமா இல்லையா உங்களுக்குன்னு கேட்கிறாரு. எங்க தலைவர்கள புடிச்சு ஓட்டு வச்சுன்னு போஸ்டர் அடிக்கிறீங்களே வெட்கமா இல்லையான்னு.
அதுக்கு பதிலே கிடையாது பாஜக இருந்து. அவர்கள் நாடு போற்றும் தலைவர்கள்னா அது நீங்க சுதந்திர போராட்டம் மாதிரி கிடையாதுங்க. அது ஒரு கட்சிக்கான தலைவர்கள் அவங்க. இதே தினகரன் வந்து எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்றாரு, ஜெயலலிதா படத்தை யூஸ் பண்றாரு. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் அதிமுக வந்து பிரிஞ்சு போனாரு யூஸ் பண்ணலாம். அண்ணா படத்தை வந்து திமுக, அதிமுக 2 பேரும் யூஸ் பண்ணலாம். பெரியார் படத்தை திமுக, அதிமுக 2 பேரும் யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க வந்து எம்ஜிஆர் படத்தையும், ஜெயலலிதா படத்தையும் யூஸ் பண்றது உங்களுக்கு என்ன சார் லோக்கல் ஸ்டாண்ட் யோகியதை இருக்கு? அடிப்படை என்ன இருக்கு உங்களுக்கு? நீங்களும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களா? அந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்தீங்களா? எவ்வளவு கேவலமான ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு பாருங்க பிரைம் மினிஸ்டர். அவங்க வந்து நாடு போற்றும் நல்ல தலைவர்களா? நீங்க தானே அவர் ஊழல் சொன்னீங்க. இன்னைக்கு வந்து எப்படி அவங்க மோடியா, லேடியான்னு கேட்டாங்க அந்த அம்மா. இப்போ இன்னைக்கு எப்படி அந்த அம்மா ஆஸ்பத்திரியில இருந்தபோது ஒரு நாள் வந்து பாத்தீங்களா? ஒரு நாள் நீங்க வந்து பாத்தீங்களா? இறந்து போன அப்புறம் தான் வந்து பாத்தீங்க. எம்ஜிஆருக்கு இந்திரா காந்தி அப்படியா பண்ணாங்க? எம்ஜிஆருக்கு இந்திரா காந்தி அமெரிக்காவுக்கு ஸ்பெஷல் ஃபிளைட், ஆம்புலன்ஸ் ஃபிளைட் பண்ணி அனுப்பிச்சாங்க இல்லையா? இந்திரா காந்தி எம்ஜிஆருக்கு. நீங்க வந்து பாத்தீங்களா முதல்ல? நரேந்திர மோடி வந்து பார்த்தாரா ஜெயலலிதாவ? நான் எத்தன நாள் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க? 80 85 நாளோ ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்களே! நீங்க வந்து பார்த்தீங்களா? ஒரு நாளாவது வந்து பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து இவ்ளோ போடுறீங்க பெருசா? எல்லாமே ஓட்டுக்காக எப்படி இறங்குறாரு பாருங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவல்ல இருக்கிறவரு, எவ்வளோ கீழ இறங்குறாரு பாருங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து, அதனால வந்து இவங்க அதிமுக நீங்க பிரேமலதா அறிக்கைய பத்தி சொல்றீங்க. பிரேமலதா அறிக்கைலாம் ஒரு பெருசா எடுத்துக்க முடியாது சார். அவங்க கடந்த 2 எலக்ஷனா இங்கேயும் அங்கேயும் எலக்ஷனுக்கு முன்னாடி யார் யார் வீட்டு எப்படி கதவ தட்டினாங்கன்னு நம்ம பார்த்தோம் நம்ப. துரைமுருகன் வீட்டு கதவ தட்டுவாங்க. அங்க போய் பாஜக கதவ தட்டுவாங்க. அவங்களுடைய நோக்கம்லாம் ஒண்ணுதான். அதிகமான சீட்டு ராஜ்யசபா அல்லது எலக்ஷன் செலவுக்கு பைசா. இது இது அவங்களுக்கு இது வந்து ஒரு நெருக்கடி. பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி குடுக்குறாங்க. பாஜகவோட உண்மையிலேயே அவங்க பாஜகவோட பேசவே இல்லையா? பேக் டோர்ல அவங்க பேசவே இல்லைன்னு சொல்ல முடியுமா அவங்களால? பாஜகவோட. ஒரு பக்கம் சுதீஷ விட்டு பாஜகவோட பேசிட்டு தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவங்க ஏதாவது அறிக்கை விட்டுன்னு தான் இருப்பாங்க. இல்ல பாமகவும் அதே மாதிரி தான். சமரசம் ஏற்பட்டுச்சு. அதனால வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அப்படி இல்ல. 2 பேரும் கடைசி நிமிஷம் வரையும் ரிட்டோலாம் எழுதி அக்ரிமெண்ட் போடுற வரையும் தேமுதிக, பாமகவெல்லாம் நீங்க நம்பவே முடியாது. கையெழுத்து போட்டு அந்த அக்ரிமெண்ட் வந்தாதான் அது வரையும் வந்து சடனா என்னோட இப்ப இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பாஜக இதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களான்னு கேட்கிறேன். நிச்சயமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அவங்க கூட்டணி இன்னும் பலவீனமா போயிட்டு இருக்கும் அப்புறம். ஒன் மேன் ஆர்மியை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏசி சண்முகத்தையும், தேவநாதன் யாதவ் வச்சு அவங்க ஜான் பாண்டியனையும் வச்சுன்னு, கிருஷ்ணாமியை வச்சுன்னு அவங்க என்ன சார் கிருஷ்ணாமி கூட இங்க வந்துடுறாருங்களே என்ன பண்ணுவாங்க? அவங்க கூட்டணி பலவீனம் வரதை பார்த்து சும்மா இருப்பாங்களா? இவ்வளவு பெரிய கட்சி நாங்க 6 மாசமா நடைபயணம் போயிட்டு இருக்கோம். பிரதமர் 5 தடவை ஒரே வாரத்துல 2ஆம் தடவை வர்றாரு பிரைம் மினிஸ்டர். 4வது தடவை வந்துட்டாரு இதுவரையும். 4வது தடவை வர்றாரு. இப்படி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு கட்சி வளர்க்குறவங்க, அவங்க கூட கூட்டணி கட்சியா இருக்கிற 2 கட்சி அங்க போறத வந்து அவங்க வீட்டுல இருக்கிற அதிகாரம் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கையில வச்சிருக்காங்க, எவ்வளவு பணபலத்தோட இருக்காங்க. அவங்க இதை பார்த்து சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு இவங்களை எப்படி வழி கொண்டணும்னு தெரியாதா? அதனால அவங்க கூட்டணி பலவீனமான அளவுக்கு அவங்க வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தோணல சார். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.